Dear students, a warm welcome to our coding theory class today. Dear students, so last class we have completed section 1.5, the effects of error correction and detection. ஸோ அதில் வந்து நம்ம நிறைய ஸ்டடி பண்ணுறதுக்காக வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ எரரை கரெக்ட் பண்ணதுனாலும் டிடெக்ட் பண்ணதுனாலும் என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம அதில் ஸ்டடி பண்ணோம். டுடே we are going to see section 1.6, finding the most likely code word transmitted. ஸோ இப்போ நம்ம ஒரு கோட் வேர்டை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், சென்ட் பண்ணுறோம், அங்கே போயிட்டு ரிசீவர்கிட்ட ஒரு வேர்டு ரிசீவ் ஆகுது. அப்போ அவங்க வந்து அதை அசீவ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த கோட் வேர்டு லிஸ்ட்லேருந்து ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா, ஏதாவது எரர் இருந்ததுன்னா இந்த கோட் வேர்டில் இருந்து கோட் வேர்டு லிஸ்ட்லேருந்து எந்த கோட் வேர்டை டிரான்ஸ்மிட் பண்ணியிருப்பாங்க, ஸோ அப்போ மோஸ்ட் லைக்லி டிரான்ஸ்மிட்டட் கோட் வேர்டு எது அப்படின்ட்டு எப்படி அசீவ் பண்ணுறது அப்படிங்கிறத we are going to see in this section 1.6. First, let us see one definition. Let V be the code word transmitted. Let W be the word received. So, அப்போ நம்ம இங்கே அசீவ் பண்ண போகிறது வந்து Vங்கிற வேர்டு வந்து நம்ம அனுப்பக்கூடிய கோட் வேர்டு, Wங்கிற வேர்டு வந்து அங்கே போய் ரிசீவ் ஆகக்கூடிய வேர்டு. அது கோட் வேர்டாக இருக்கலாம், சம்டைம்ஸ் கோட் வேர்டாக இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ V be the word we are sending code word. V be the code word sent. And then W be the word received. Okay, then we are going to see one probability. Phi P of V comma W. Phi suffix small p of V comma W. This is one probability. So phi P of V comma W. So it is a probability. Here V is the code word sent. W is the word received. Anga by receive aagakuriya word. What is this P? P nama ஏற்கனவே படிச்சிருக்கோம். P is the reliability. So நம்பகத்தன்மை அப்படினு கூட சொல்லுவோம். Small p is the reliability of the channel. Small p is the reliability of the channel. So இங்க நம்ம அந்த சேனலை வந்து என்ன சேனலை நம்ம யூஸ் பண்றோம், நம்ம இந்த கோடிங் தியரியில binary symmetric channel, right? Phi p of V comma W na here V is the, that is the probability such that V is the code word sent, W is the word received by the receiver, where P is the reliability of the channel. Which channel? Binary symmetric channel. So இதெல்லாம் இருக்கும்போது we will call this as the probability. So இந்த probability base பண்ணி தான் we are going to guess the most likely code word transmitted. We can assume that the transmission of each digit as an independent event. ஒவ்வொரு டிஜிட் ஒவ்வொரு டிஜிட் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு டிஜிட்டும் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியதா ஒரு இண்டிபெண்ட் ஈவெண்ட். ஸோ மொத்தமாக அதை நம்ம ப்ராபபிலிட்டி அப்படின்னு தான் அசியூம் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு டிஜிட், இப்போ ஒன்றுன்னு உள்ள டிஜிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது ஒரு இண்டிபெண்ட் ஈவெண்ட். நெக்ஸ்ட் டிஜிட் 0 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா that is another independent event. If V and W disagree in D positions, then n minus D digits are correctly transmitted. Remaining D digits are incorrectly transmitted, right? So V ingra word da irukku. V is the code word, W is the word received. Appo V um W D number of positions la disagree agudhu. Appo for example I am writing 110100 அப்படிங்கிற வேர்டை கோட் வேர்டை நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ரிசீவர்கிட்ட போய் இந்த மாதிரி சேனல்னு வச்சுக்கோங்க 101101, ரைட்? ஸோ இந்த மாதிரி போய் சேருதுன்னா ஸோ நம்பர் ஆஃப் டிஸ்அக்ரீயிங் பொசிஷன்ஸ் V and W எத்தனை பொசிஷனில் டிஸ்அக்ரி ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதான் என்னது D. That is our D. So முதல்ல எதே பார்ப்போம். So first digit here 1, here also 1, second digit here 1, but here it is 0. அப்ப இந்த இடத்துல டிஃபர் ஆகுது. Then third digit here 0, here 1. So there is one difference or disagreement. Here same, no disagreement. Here also same, no disagreement. Here again disagreeing. So number of எத்தனை பொசிஷன்ஸ்ல டிஃபர் ஆகுது, disagree ஆகுது 3, right? So D is equal to 3. Number of positions
So எவ்வளோ நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸில் V and W அந்த வேர்ட்ஸ் வந்து டிஸ்அக்ரி ஆகுது, that is our D, right? ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பொசிஷன்ஸில் டிஸ்அக்ரி ஆகுதுன்னா நம்ம மீதி என்ன சொல்லலாம், n-d நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து கரெக்டாக டிரான்ஸ்மிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே n என்னது, வாட் இஸ் n? என்னது லென்த் ஆஃப் த கோட் வேர்டு, வேர்டுக்கு லென்த் தான் என்னது n. ஹியர் கவுண்ட் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. So here n is equal to 6. So 3 number of places la V and W disagree ஆகுது and n-d number of positions la அது agree ஆகுது. அப்ப n-d னா நமக்கு இங்க என்ன வரும், 6 - 3 that is equal to 3, right? அப்ப 3 positions la agree ஆகுது, 3 positions la disagree ஆகுது. ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இது தெரிஞ்சாச்சுன்னா ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை நம்ம பண்ணிக்கலாம். பை P of V, W அது ஒரு ப்ராபபிலிட்டி. we are sending V as the code word and W is the receiving word with the reliability small p through எந்த சேனல், binary symmetric channel. அப்போ இந்த மாதிரி அனுப்புகிற நேரத்தில் Vயும் Wயும் அந்த ரெண்டு வேர்டும் எவ்வளோ நம்பர் ஆஃப் பிளேசஸில் டிஸ்அக்ரி ஆகுது, அதான் எனது D. அப்போ மொத்தமாக இனி அக்ரி ஆகிற பொசிஷன் அப்படிங்கிறவங்க கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், we must calculate n-d. what is n? n is the length of the code. அப்போ n தெரியும், d தெரியும். அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸில் அக்ரி ஆகுதுன்னு சொல்லலாம், எவ்வளோ நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸில் டிஸ்அக்ரி ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. So then there is one formula for the probability. இப்போ நம்ம படிச்சோம் இந்த probabilityக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. Let us see that formula. 5p of, right, 5p of V, W which is equal to p power n-d 1 minus p power d. So p power n-d 1 minus p power d. This is the formula for calculating our probability. P is the reliability of the channel, n is the length of the code word, d is the number of positions in which B and W words வந்து disagree, right? So number of disagreeing positions. So let us do example 1.6.1. Example 1.6.1. Let C be a code word of length 5. C ஒரு code word, அதனுடைய length என்னது, length is equal to 5. அப்படின்னா என்ன சொல்லலாம், n is equal to 5. C be a code of length, not small c, capital C, code. So இதில் நிறைய code words இருக்கும். அதுக்கு length என்னது, length is equal to 5. அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு code wordக்கு length என்னது, length is equal to 5. Then for any code word V in C, probability that V is received correctly. So V வந்து இந்த C-ல உள்ள ஒரு code word அப்படின்னு வச்சுக்கோ. என்ன code word எல்லாம் கொடுக்கல, சும்மா V-னே வச்சுக்கலாம். V is the code word. அப்போ V வேர்டை நம்ம சென்ட் பண்ணும்போது இதே V தான் அங்கே போய் ரிசீவ் ஆகும்போது ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டுருக்கோம், ரைட்? ஸோ அப்போ V வேர்டை நம்ம V கோடு வேர்டை சென்ட் பண்ணும்போது அங்கே போய் W வேர்டு அது ரிசீவ் ஆச்சுன்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி என்னது, 5p of V, W is equal to p power n-d into 1 minus p power d. இங்கே நமக்கு கொஸ்டின் என்னது, Vங்கிற கோடு வேர்டை தான் நம்ம சென்ட் பண்ணுறோம், அங்கே போய் அவங்கள்ட்ட ரிசீவ் ஆகக்கூடிய வேர்டு தான் V தான். We want to calculate the probability. அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், 5p of V, right? V நம்ம அனுப்புகிறோம், V தான் அங்கே போய் சேருது. அப்போ 5p of V, நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இதே ஃபார்முலா தான், W போல V இருக்கு. தென் P வந்து P வேல்யூ கொடுத்துருந்தா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், அதர்வைஸ் ஜஸ்ட் யூ ரைட் P. தென் P power n-d. What is n? என்னது, length of the code. In the problem it is given that length of the code is equal to 5. Okay. So n-d, let me write the formula, 1 minus p power d which is equal to p power n என்னது 5 minus what is d? D
D க்கு வேல்யூ என்ன வரும்? D என்னது? V வேர்டை நம்ம சென்ட் பண்ணும்போது Wங்கிற வேர்டு அங்கே போய் ரிசீவ் ஆச்சுன்னு சொன்னால் Vக்கும் Wக்கும் இடையில எத்தனை இடத்துல டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கோ அதான் என்னது? D. நம்பர் ஆஃப் டிஸ்அக்ரியிங் பொசிஷன்ஸ் தான் என்னது? D. இப்போ நம்முடைய ப்ராப்ளத்தில் we are sending V, code word V, and they are receiving the same code word. அப்போ ஏதாவது பொசிஷன்ஸில் அது டிஸ்அக்ரி ஆகுமா? இல்லை, எல்லா பொசிஷன்ஸும் சேமாக இருக்கும். ஸோ எந்த பொசிஷனும் சேஞ்ச் ஆகாது. அப்போ டிக்கு வேல்யூ எப்படி இருக்கும்? 0 1, ரைட்? இப்போ வி வேர்டை நம்ம எப்படி அனுப்புகிறோம்? 1 1 0. இதே வி வேர்டு தான் அங்கே போய் ரிசீவ் ஆகுது. அவங்க ரிசீவ் பண்ணுறது வி வேர்டு தான். அப்போ அங்கே போய் ரிசீவ் ஆகுறது எப்படி? 1 1 0. ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஏதாவது பொசிஷனில் டிஸ்அக்ரி ஆகுதா? இல்லை, எல்லா பொசிஷன்ஸும் சேமாக இருக்கு, டிஸ்அக்ரிமெண்டே இல்லை. ஸோ வி கேன் ரைட் D is equal to 0. அப்போ p power 5 minus 0, 1 minus p power 0, right? So that is equal to p power 5, right? So v code word நம்ம சென்ட் பண்ணும்போது v code word தான் அங்கே போய் ரீச் ஆச்சுன்னு சொன்னால் d க்கு வேல்யூ வந்து 0, and hence the probability 5p of v, v. w இல்லை v இதே தான் அங்கே போய் கிடைக்குது. So that is equal to answer என்னது? p power 5. Okay? So this is one simple example. Let us see in the same example. Let us do with another case. Suppose V is one word we are sending and W is another word they are receiving. We can calculate the probability. Every probability varum appdin calculate. The same problem. So here also V code word, V word they are given as 10101. Code word V is given as 10101, right? So நம்ம அனுப்புற word வந்து இது. அங்க போய் ரிசீவ் ஆகக்கூடிய word வந்து W. W is equal to 01101. 01101, right? So நம்ம இந்த வேர்டை சென்ட் பண்றோம். அங்க போய் அவங்களுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய word வந்து 01101. We want to calculate the probability 5p of v, w, and p value is also given. Reliability p is given. P is equal to 0.9. அது கொடுத்துருக்காங்க, right? So v is the code word we are sending and w is the word they are receiving, and reliability p is equal to 0.9. We want to calculate the probability 5p of v, w. Formula என்னது? p power n minus d, 1 minus p power d, right? P के value தெரியும். That what is n? Length of the code problem ல கொடுத்திருக்காங்க. That is equal to 5, right? Okay, 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5 length of the code. Then calculate d. எவ்வளவு நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ்ல v யும் w யும் டிஸ்அக்ரி ஆகுதுன்னு பாருங்க. d கண்டுபிடிங்க. v and w டிஸ்அக்ரி ஆகுற பொசிஷன் தான் இருக்கு. இங்க 1 இருக்கு, இங்க 0 இருக்கு. அப்ப இந்த பிளேஸ்ல டிஸ்அக்ரி. செகண்ட் பிளேஸ் பாருங்க. இங்க 0, இங்க 1. Again it is disagree. Again third place பாருங்க. No disagreement. Same value. Look at the fourth place. Same. No problem. Fifth place. No problem. Right? So how many places the value the v and w disagree? 2 positions. Right? So d is equal to 2. Right? So இந்த மாதிரி தான் d வேல்யூ கால்குலேட் பண்ணணும். d கால்குலேட் பண்ண மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும். அவ்வளோதான், மீதி இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸில் நம்ம அனுப்பக்கூடிய கோடு வேர்டும் அங்கே போய் ரிசீவ் ஆகக்கூடிய வேர்டும் டிஃபர் ஆகுதுன்னு பாருங்க. அதான் என்னது? d. அதை கொண்டு வந்து இங்கே ஃபார்முலாவில் போட்டுட்டா போதும். p க்கு வேல்யூ என்னது? 0.9 பவர் n. என்னது? 5 minus 2. 1 minus 0.9 whole power d. d என்னது? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கால்குலேட்டர் வச்சுப்பீங்க. கால்குலேட் பண்ணி ஆன்சரை மட்டும் போட்டுருங்க. ஒரு ஆன்சர் போட்டிருக்காங்க 0.00729. ஸோ இந்த பக்கம் அந்த வேல்யூவை கூட நீங்கள் போட்டுக்கிறணும், ரைட்? அடுத்த லைன் எழுதும்போது 5 ஆஃப் பிக்கு வேல்யூ என்னது? 0.9. விக்கு வேல்யூ என்னது? 10101. W வேல்யூ என்னது? 01110. போட்டுட்டு இது, ரைட்?
So V के value substitute பண்ணனும். W value must substitute the value of P, then substitute all other things in the formula. Simplifying, you will get one probability. So in the section la இருக்கக்கூடிய first example problem. This is the calculating the probability. Then let us do exercise problems. Exercise problem 1.6.2. So I will do one problem. So remaining problems you can do, right? So அதே தான், வேற ஒண்ணும் கிடையாது. Vங்கிற கோட் வேர்டு கொடுத்திருப்பாங்க, Wங்கிற வேர்டு ரிசீவ் ஆன வேர்டு கொடுத்திருப்பாங்க, ரிலையபிலிட்டி P is also given. You must calculate 5P of V, W. வேற எதுவும் calculate பண்ண வேண்டாம். So I am going to do problem number section 1 A part. Problem 1.6.2 A part. Calculate 0.97 of V, W for each of the following pairs of V and W. So நம்ம எல்லாம் என்ன calculate பண்ண சொல்லிருக்காங்க? 0.97 of V, W. 0.97 of V, W. V and W are given. ப்ராப்ளத்துல கொடுத்திருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அப்ப இப்படி क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா இதுல இருந்து P வேல்யூ முதல்ல நீங்க எழுதிடலாம். What is P? P is equal to 0.9. Okay? Then let us write the value of V. 011 011 0. So V is equal to 011 011 0. 011 011 0. Then W. W is equal to 1 3 zeros 3 1s 0. 1 3 zeros 3 1 0. 1 2 3 1 2 3 0. Okay. So pi 0.97 of V, W we want to calculate. So அப்ப அதுல இருந்து reliability P के value 0.97 அப்படி நம்ம எழுதிரலாம். And V and W are also given. So we want to calculate the probability. நமக்கு formula தெரியும். So let us write the formula first. Pi P of V, W which is equal to P power n minus D 1 minus P power D. So இதுல P value நமக்கு தெரியும். So next we want to calculate n and D. So first write the value of n. Length of the code n என்னன்னா 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. So n is equal to 8. Then find out D. Number of positions in which V and W disagree. V and W disagree ஆகக்கூடிய number of positions, that is D. So let us calculate 0 1. So first position la disagree. 1 0 again disagree. 1 0 again disagree. Then 0 0 no disagreement. Then 1 1 no disagreement. 1 1 no disagreement. Then 0 1 so disagreement. 1 0 again disagreement. Count the number of disagreements. 1 2 3 4 1 2 3 4 5. 1 2 3 4 5. D is equal to 5. Okay? அவ்வளவுதான். இனி எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது. So number of positions in which V and W disagree. எத்தனை பொசிஷன்ஸ்ல disagree ஆகுதுன்னு பாருங்க. 5 பிளேஸ்ல disagree ஆகுது. அப்ப எல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு. எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 5 P னுடைய வேல்யூ என்னது? 0.97. Write the value of the value V எழுதிக்கோங்க. 0 1 1 0 1 1 0 1, W is equal to 1 0 0 0 1 1 0, which is equal to P power n minus D. P के value என்னது? 0.97 power n என்னது? 8, D என்னது? 5 into 1 minus 0.97 whole power D is 5. Okay, you can simplify this.
using your calculator. So answer page also I have uploaded in your Google Classroom. You can check the answers also, right? So in the same way you complete all the remaining problems. 1.6.2 A part மட்டும் நான் பண்ணியிருக்கேன். You must do the remaining parts. You must do the remaining parts. So I am insisting must. நீங்கள் கட்டாயமாக செய்யணும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, ரொம்ப ஈஸி இந்த ப்ராப்ளம், இதில் அங்கே வேறு என்ன ஒன்றுமே கிடையாது, ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்கும், டக்குன்னு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற மாதிரி நம்ம வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும், கேல்குலேட்டர்லேருந்து ஆன்சரை போட்டுக்கணும். அதனால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. யூ மஸ்ட் டூ. ஸோ அப்போ தான் மேக்ஸ்ன்னு சொல்லும்போதே நீங்கள் எகெயின் அண்ட் எகெயின் ப்ராக்டிஸிங், பயிற்சி செய்வதும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வசப்படும். ஸோ மேக்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, யூனிவர்சல் லாங்குவேஜ். ஸோ அதனால் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதில் நீங்கள் மாஸ்டர் ஆக முடியாது. நீங்கள் மாஸ்டர் ஆகணும். கோடிங் தியரி ஒரு நல்ல இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அட்வான்ஸ்டாக உள்ள ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ இதில் நீங்கள் ரிசர்ச் லெவல் வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதனால் கட்டாயமாக எனக்கு டைம் இல்லை, அதனால தான் நான் எல்லா ப்ராப்ளம்ஸும் பண்ணலை. ஆனால் யூ மஸ்ட் டூ ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்போ அதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கான்டாக்ட் மீ. ஓகே, so that's all about section exercise 1.6.2. so next is one definition. That definition is also related to our probability. And the probability based பண்ணி வரக்கூடிய ஒரு definition. Then one theorem. So theorem அங்க ரொம்ப நீங்க மத்த algebra analysisல எல்லாம் பண்ற மாதிரி பெரிய theorem எல்லாம் கொண்டு கிடையாது, சிம்பிளான ஒரு theorem. Okay, so first let us see the definition. ஸோ அதனால் கட்டாயமாக அந்த ப்ரீவியஸ் எக்ஸசைஸை எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் டூ. ஓகே, தென் டெஃபினிஷன். இஃப் phi p of v, w is equal to, so one value is given, phi p of v, w is equal to maximum of phi p of u, w, phi p of u, w, small u, small u, such that u belongs to the code C. So இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? இஃப், ஸோ இஃப் அப்படிதான் நீங்க இஃப் நம்மளுடைய அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் phi p of u, w, ஏதாவது கோடு வேர்டு, அந்த கோடு லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஏதாவது ஒரு கோடு வேர்டு அதில் உள்ள மேக்ஸிமம் வேல்யூ, ரைட்? ஸோ அப்படி இருந்ததுன்னா then we can assume that v is the code word set and w is the word received. அது code word இல்ல, w is the word received and u is any other code word. ஸோ அப்படி இருந்துன்னா, இந்த மாதிரி இருந்துன்னா நீங்கள் என்ன அசீவ் பண்ணிக்கலாம், ஸோ v வேர்டை தான் நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம் கோடு வேர்டை, wங்கிற வேர்டு அங்கே போய் ரிசீவ் ஆகிருக்கு. இதில் u என்னது, கோடு வேர்டு லிஸ்ட்டில் உள்ள, அந்த கோடு லிஸ்ட்டில் உள்ள ஏதோ ஒரு கோடு வேர்ட், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் திஸ் மென். ஸோ இந்த டெஃபினிஷனால் நீங்கள் படிச்சுக்கிடணும், 1 மார்க் கொஸ்டினுக்கெல்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் தியரம் 1.6.3. we are going to see an important theorem, theorem 1.6.3. ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பரில் எல்லாம் இது கேட்பாங்க. இந்த செக்ஷனில் இருந்து கேட்குறதுக்கு தியரம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதுதான் பெரிய தியரம், கொஞ்சம் பெரிய தியரமாக வரும், அதனால் கட்டாயமாக கேட்பாங்க. சப்போஸ் தட் வி ஹாவ் அ பிஎஸ்சி நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு இருந்தாலே பைனரி சிமெட்ரிக் சேனல். அப்போ நமக்கு ஒரு பைனரி சிமெட்ரிக் சேனல் இருக்குது அப்படின்னு அசீவ் பண்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. வித் த ரிலையபிலிட்டி பிஎஸ், ரிலையபிலிட்டி பியை அவங்க எப்படி அசீவ் பண்ணுறாங்க, 1/2 less than b less than. ஸோ ரிலையபிலிட்டி 1/2க்கும் 1க்கு இடையில லை ஆகும் அப்படின்னு அசீவ் பண்ணுறாங்க. let v1 and v2 be the code words and w be a word each of length n. So v1 v2 ரெண்டு என்னது code words and w is any other word. So இந்த வேர்டுகளுக்கெல்லாம் length எவ்வளவு, length is equal to n. எல்லா வேர்ட்ஸுக்கும் சேம் லென்த் தான், நம்ம டிஃபரெண்ட் லென்த் உள்ளது நம்ம இதை ஸ்டடி பண்ணலை, எல்லாத்துக்கும் சேம் லென்த். ஸோ ஒரு கோடு வேர்டுக்கு லென்த் 3 தான், மீதி உள்ள எல்லாத்துக்கும் லென்த் 3 தான். ரிசீவ் ஆகக்கூடிய வேர்டுக்கு லென்த் 3. அப்போ லென்த் என்னது ஸ்மால் n. சப்போஸ் தட் v1 and w disagree in d1 positions, v2 and w disagree in d2 number of positions, then we want to prove one thing. Okay, so v1, w இது எத்தனை பொசிஷன்ல டிஸ்அக்ரி ஆகும், d1 number of positionsல டிஸ்அக்ரி ஆகும். then v2,
w. இது எத்தனை நம்பர் ஆஃப் क्वेश्चंसல டிஸ்அக்ரி ஆகும்? d2 நம்பர் ஆஃப் क्वेश्चंसல டிஸ்அக்ரி ஆகும். ஓகே, சோ நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவை ஒரு இத ப்ரூவ் பண்ணோம். ஓகே, சோ லாஸ்ட் கிளாஸ் சோ இத முதல்ல நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சோம் இல்லையா? let us use that formula 5p of d, w is equal to p power n minus d into 1 minus p power d, right? அப்ப இத வந்து முதல்ல இந்த செட்டுக்கு அப்ளை பண்ணு. v1 is the code word, w is the word received. v1 and w எத்தனை क्वेश्चनல டிஸ்அக்ரி ஆகும்? d1 நம்பர் ஆஃப் क्वेश्चनல டிஸ்அக்ரி ஆகும். அப்ப அந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம மாத்தி எழுதலாம்? 5p of d1 w is equal to p power n minus d1 1 minus p power d1. Okay, again we can rewrite the formula for the second set. v2 code word, w is the word received, d2 number of positions la rendu differ ஆகும். அப்ப formula எப்படி rewrite பண்ணலாம்? 5p of d2, w is equal to p power n minus d2 1 minus p power. இதுதான். சோ நமக்கு ப்ராபபிலிட்டி ஃபார்முலா தெரியும். நமக்கு ரெண்டு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு செட்டுக்கு ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, now let us prove the thing. சோ என்ன ப்ரூவ் பண்ணணும்ன்றத நம்ம எழுதிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 5p of v1, w less than or equal to, we want to prove 5p of v1, w less than or equal to 5p of v2, w. So இப்படி இருந்துச்சுன்னா if and only if, right? If and only if d1 greater than or equal to d2, d1 greater than or equal to d2. So இந்த டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதுறேன். So இது முதல்ல உள்ள செட் ஆஃப் வேர்ட்ஸ். v1 வந்து கோட் வேர்டு, w வேர்டு ரிசீவ், அதனுடைய ப்ராபபிலிட்டி. அங்க பாருங்க அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் v2 கோட் வேர்டு, wங்கிற வேர்டு வந்து ரிசீவ் ஆன வேர்ட், அதனுடைய ப்ராபபிலிட்டி. அப்ப இப்படி less than or equal to இருந்துச்சுன்னா அந்த நம்பர் ஆஃப் டிஸ்அக்ரீட் பொசிஷன்ஸ் வந்து ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆகும், ரைட்? அப்ப இங்க பாருங்க d1 என்னது? v1 உம் w உம் டிஸ்அக்ரி ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ். d2 என்னது? v2 உம் w உம் டிஸ்அக்ரி ஆகக்கூடிய பொசிஷன்ஸ். இங்க அதனுடைய ப்ராபபிலிட்டி சின்னதா இருக்கு. ஆனா டிஸ்அக்ரி ஆக பொசிஷன்ஸ் எப்படி இருக்கணும்? பெருசா. அங்க பாருங்க v2 க்கும் w க்கும் ப்ராபபிலிட்டி கிரேட்டரா இருக்கு. ஆனா டிஸ்அக்ரி ஆக பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு? சின்னதா. அப்ப எதுக்கு நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் டிஸ்அக்ரி ஆகக்கூடிய பொசிஷன்ஸ் குறைவா இருக்கோ அதுதான் என்னது ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி உள்ளதா மாறும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தது ப்ராப்ளம் பண்ணுவோம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ எந்த செட் ஆஃப் வேர்ட்ஸுக்கு ஒரு கோட் வேர்டு ஒரு ரிசீவ்டு வேர்டு இருக்கு, அங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிஸ்அக்ரி ஆகக்கூடியது மினிமமா இருந்துச்சுன்னா அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி. நமக்கே தெரியும், ரைட்? ஸோ அப்போ ரெண்டு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸில் 5 இடத்துல அது டிஃபர் ஆகுதுன்னு வைங்க. அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸில் 2 பிளேஸில் தான் அது டிஃபர் ஆகுது. அப்போ எது தான் கொஞ்சம் நல்ல விதத்தில் அங்கே போய் சேர்ந்த வேர்டுன்னு நம்ம அசீவ் பண்ணுவோம்? அந்த 2 பிளேஸில் மட்டும் டிஃபர் ஆனது தான் என்னது? ஸோ மேக்ஸிமம் அவங்க அசீவ் பண்ணக்கூடிய வேல்யூ அங்கே போய் கிடைக்கும். இப்போ 5 பிளேஸில் டிஸ்அக்ரி ஆகுது, 2 பிளேஸில் டிஸ்அக்ரி ஆகுது, 5 பிளேஸையும் அவங்க யோசிக்கணும். அதை விட 2 பிளேஸை மட்டும் அவங்க யோசிச்சுட்டாங்கன்னா கரெக்ட் வேர்டை அவங்க அசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எதுக்கு ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டியாக இருக்கும்? நம்பர் ஆஃப் டிஸ்அக்ரி பொசிஷன்ஸ் வந்து டிஸ்அக்ரிமெண்ட் பொசிஷன்ஸ் லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி. அதுதான் நம்ம இந்த ப்ராப்ளத்தில் தியரத்தில் ப்ரூவ் பண்ணுறது. ஸோ நம்பர் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் லெஸ்ஸாக இருக்கும்போது ப்ராபபிலிட்டி ஹையஸ்ட்டாக இருக்கும். அதான் நம்ம தியரம். ஓகே, ஸோ இதை நம்ம அசீவ் பண்ணுவோம். we shall do this. ஓகே, ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான். நீங்களே ஈஸியாக செய்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. 5p of v1, w பாருங்க. 5p of v1, w இதை கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். 5p of v2, w நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு வேல்யூவை சப்ஸ்டிட்யூட். p power n minus d1 into 1 minus p power d1 less than or equal to p power n minus d2 into 1 minus p power d2. சரியா? எல்லாம் ஒரே சைடுக்கு கொண்டு வாங்க. எல்லாமே if and only if போடு. Simplification தான். p power n minus d1 by p power n minus d2 into 1 minus p power d1
by 1 minus p power d2 less than or equal to 1. Again simplifying. Just arithmetic simplifications are very easy. If and only if p power எல்லாம் ஒண்ணா பாத்துக்கோங்க. p power m minus d1 minus n plus d2. ஓகேச்சா? அடுத்தது அதே மாதிரி 1 minus p power d1 minus d2 less than or equal to 1. Again simplifying. n cancel பண்ணிரலாம். So p power d2 minus d. So இங்க நமக்கு என்ன வந்திருக்கு? 1 minus p power d1 minus d2. அதையும் d2 minus d1 க்கு பவரா கொண்டு வரப்போ 1 by போட்டுட்டீங்கன்னா கரெக்ட்டா d2 minus right. So 1 minus p power d1 minus d2. So 1 by போட்டுட்டீங்கன்னா பவர்ல ஒரு மைனஸ் வரும். அப்ப அது d2 minus d1. ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. So p by 1 minus p power d2 minus d1 then are equal to 1. எல்லாமே if and only if. Okay. Right. So அப்ப அவங்க given condition கொடுத்திருக்காங்க. அதுல simplify பண்ணி நம்ம இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். Now what is our reliability value p? p lies between 1 by 2 and 1. So ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் கொடுத்திருப்பாங்க p னுடைய வேல்யூ. Here it is given that 1 by 2 less than p less than. Okay? அப்ப இதுல இருந்து p க்கு நம்ம சரி ஓகே. So p க்கு நம்ம போட்டுக்கலாம். What about 1 minus p? அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். Right? So that implies 1 minus 1 by 2 subtract பண்றோம். அப்ப சைன் மாறும். 1 greater than 1 minus p greater than 1 minus எல்லாத்துலயும் ஒரு 1 சப்ட்ராக்ட் பண்றோம். அப்ப less than என்ன ஆயிரும்? greater than. சிம்பிளிஃபை பண்ணுங்க. half greater than 1 minus p greater than c. So உங்க வசதிக்காக எழுதிக்கோங்க. 0 less than 1 minus p less than. அப்ப 1 by 2 sorry p வந்து 1 by 2 க்கு 1 க்கு இடையில லை ஆகும். 1 minus p வந்து 0 க்கு 1 by 2 க்கு இடையில லை ஆகும். 0 1 by 2 இது 1 by 2. நம்முடைய p lies between 1 by 2 and 1. And what about 1 minus p? இங்க 0 க்கு 1 by 2 க்கு இடையில லை. Then what can you say about p by 1 minus p? p by 1 minus p நம்ம எப்படி சொல்லலாம்? p வந்து கிரேட்டரா இருக்குமா லெஸ்ஸா இருக்குமா? p பெருசா இருக்கும். 1 minus p வந்து சின்னதா இருக்கும். Right? So from this what you can say? It is greater than 1 சொல்லலாம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியும். p के वैल्यू 1 by 2 க்கு 1 க்கு இடையில லை ஆகற மாதிரி ஒரு வேல்யூ चूஸ் பண்ணுங்க. 1 by p के वैल्यू 0 க்கு 0.5 க்கு இடையில ஒரு வேல்யூ चूஸ் பண்ணுங்க. டிவைட் பண்ணி பாருங்க. அது வந்து greater than 1 ஆ வரும். ரைட்? சோ நீங்க கட்டாயமா செக் பண்ணி பார்க்கணும். சோ எல்லாரும் நாங்க கிளாஸ்ல பண்ண மாட்டேன். ஒரு p க்கு ஒரு வேல்யூ போடுங்க. அப்ப 1 minus p க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாக்கும்போது it is greater than 1. சரி. அப்ப இது இங்க பாருங்க. சோ p அந்த மாதிரி 1 by 2 க்கு 1 க்கு இடையில p லை ஆச்சுன்னா நமக்கு கண்டிஷன் என்ன வரும்? அத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம p by 1 minus p greater than 1 னு சொல்லிட்டோம். இங்க பாருங்க. p by 1 minus p greater than 1. ஆனா அந்த பவர்ல 1 போடும்போது நமக்கு less than or equal to 1 வருது. அப்ப p by 1 minus p 1 விட பெருசு. சரி p by 1 minus p is equal to 2 னு வெச்சுக்கோங்க. ஏதோ 1 விட பெரியது. அப்ப 2 க்கு பவர்ல ஏதோ 1 போடுங்க less than or equal to 1 வருது. 2 க்கு பவர்ல இப்ப 1 போட்டேன்னு வைங்க. என்ன ஆகும்? 2 greater than 1 தான் வரும். 2 க்கு பவர்ல 2 போடுங்க 4 என்ன வரும்? greater than 1 தான் வரும். less than வராது. அப்ப less than வரணும்னா அந்த பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூ எப்படியா இருக்கணும்? அத நீங்க திங்க் பண்ணணும். அப்ப நமக்கு இங்க less than or equal to வரணும். அப்ப பவர் d2 minus d1 எப்படி இருந்தாகணும்? less than or equal to c. ரைட்? அப்படி போட்டாதான் உங்களுக்கு இது வந்து less than or equal to 1 வரும். அப்ப p by 1 minus p 2 னு வெச்சுக்கோங்க. அப்ப 2 க்கு பவர் d2 minus d1 இந்த பவர் வந்து -2 நான் நினைக்கிறேன் வைங்க. அப்ப 2 பவர் -2 அத 1 by 2 power 2 1 by 4 அத சிம்பிளிஃபை பண்ணனும். அப்ப less than 1 வரும். ரைட்? அப்ப இந்த பவர் வேல்யூ less than or equal to 0 ஆ இருந்தா மட்டும் தான் இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகும். ஓகே? அப்ப பவர் less than or equal to 0 னா கண்டிஷன் என்ன வரும் பாருங்க. d2 less than or equal to d1. அல்ல என்ன சொல்லலாம்? d1 greater than or equal to d2 இத போடும்போது
if and only if d1 greater than or equal to அப்போ எதுக்கு ப்ராபபிலிட்டி சின்னதாக இருக்கோ அங்கே வந்து என்ன வேல்யூ டிஸ்அக்ரிமெண்ட் கொஷன்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கும். எங்கே ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல டிஸ்அக்ரிமெண்ட் கொஷன்ஸ் எப்படி இருக்கும் மினிமமாக இருக்கும். ரைட். ஸோ திஸ் இஸ் அவர் தியரம், வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். ஓகே. ஸோ இந்த தியரத்தை பேஸ் பண்ணி எக்ஸசைஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதையும் கூட உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதே தான் சேம் தியரத்தை தான் நீங்கள் எழுதணும். Let me do that. Okay. Exercises problem number 1.6.10. ஸோ அந்த தியரத்தை அப்படியே ரீட்ரைஸ் பண்ணி எழுதக்கூடியது. அந்த பிகே வேல்யூவை மட்டும் மாற்றி போட்டுக்கணும். மாற்றி போடும்போது எப்படி தியரம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டுக்காங்க. ஓகே. இன் தியரம் 1.6.3 இப்போ நம்ம படித்த தியரத்தில் we assume that 1/2 less than p less than 1 அப்படி தான் நம்ம அசீவ் பண்ணியிருக்கிறோம். What would change in the statement of the theorem if we replace this assumption with 0 less than p less than 1/2? So, அப்போ pk வேல்யூவை இப்படி மாற்றிக்கலாம். 0 less than p less than 1/2. நமக்கு வந்து எப்படி கொடுத்துருந்தாங்க 1/2 less than p less than 1. இப்போ pk வேல்யூ எப்படி 0 less than p less than 1/2. அப்போ p வந்து எங்கே லை ஆகும்? அந்த சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் நீங்களே போட்டு பார்த்துட்டா போதும், ஈஸியாக. p வந்து 0க்கும் 1/2க்கு இடையில இருக்கும். அப்போ நீங்கள் எல்லா சைட்லேயும் 1 மைனஸ் 1 மைனஸ் நான் போட்டேன் இல்லையா, அதே மாதிரி போட்டு பாருங்க. அப்போ 1 மைனஸ் p எங்கே இருக்கும் இங்கே. அப்போ p சின்னதாக இருக்கும், 1 மைனஸ் p வந்து கிரேட்டராக இருக்கும். சரிதானே? p சின்னது, 1 மைனஸ் p பெருசாக இருக்கும். அப்போ p பை 1 மைனஸ் p கிரேட்டர் தேன் 1 வராது. எப்படி வரும்? லெஸ் தேன் 1 வரும். ரைட். அப்போ p by 1 minus p less than 1. ரைட். ஸோ அப்போ இது வந்து லெஸ் தேன் நெகட்டிவ் வேல்யூவா 1 விட ஏதோ ஒரு 0 கூட இருக்கும். இப்போ லெஸ் தேன் 1 வேல்யூவாக இருக்கும்போது பவரில் ஒரு நம்பர் போடும்போது அது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 வரணும்னு சொன்னால் d2 minus d1 greater than or equal to 0. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது ரீச்சர் கொடுத்து பாருங்க, அப்போ கரெக்டான டிசிஷன். அப்போ இது லெஸ் தேன் 1, அப்போ பவரில் ஒன்று போடும்போது இப்போ லெஸ் தேன் 1 சரி மைனஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. லெஸ் தேன் 1 மைனஸ் 1. இப்போ அதுக்கு பவரில் நான் ஒரு இது போடுறேன், 2 போட்டு பாருங்க. மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் என்ன ஆயிரும்? ப்ளஸ் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 வருமா? வர. அப்போ பவரில் இருக்கிறது எப்படி தான் இருக்கணும்? பவரில் இருக்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 வரும். சாரி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 வரும். சாரி மாற்றி வந்துட்டு. ஸோ நீங்கள் அதை போட்டு பாருங்க, போட்டு பார்க்கும்போது கரெக்டாக வரும். d2 minus d1 greater than or equal to 0 வரும். ஸோ அப்போ அதுலேருந்து d1 less than or equal to d2. ஸோ நான் அந்த நோட்டில் வந்து அந்த தேவையான பாட்டை மட்டும் எழுதியிருக்கேன். மீதி உள்ள பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தியரத்துலேருந்து அப்படியே ரீட்ரைஸ் பண்ணி எழுதணும். ஸோ தியரம் ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அதுலேருந்து அப்படியே நீங்கள் ப்ரூஃப் எல்லாம் அப்படியே எழுதணும். அந்த p வேல்யூலேருந்து உள்ளதை மட்டும் நான் கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பேன். மீதி உள்ளதெல்லாம் நீங்கள் தியரத்துலேருந்து அப்படியே காப்பி பண்ணிக்கணும். தென் ஒன் மோர் செக்ஷன், pk வேல்யூ 1/2 இருந்தால் என்ன ஆகும்? ஸோ இது வந்து அடுத்த கேஸ் வந்து pk வேல்யூ 1/2. pக்கு 1/2னா 1/pக்கு என்ன வேல்யூ இருக்கும்? 1/2. அப்போ p by 1 minus p என்ன வரும்? p by 1 minus p 1/2 by 1/2 எடுக்கும்போது என்ன வரும்? 1 வரும். ரைட். ஸோ அப்போ இங்கே பாருங்க, 1க்கு ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ 1க்கு பவரில் என்ன நம்பர் போட்டாலும் என்ன வரும் உங்களுக்கு? less than or equal to 1 வரதுக்கு சான்ஸ் உண்டா? இல்லை. 1க்கு பவரில் நீங்கள் என்ன போட்டிங்கன்னாலும் ஒரு ஈக்குவல் டு 1 வரும். 1க்கு பவர், ஏன்னா p by 1 minus p வந்து நமக்கு ஈக்குவல் டு 1. அப்போ அதுக்கு பவர் தான் நம்ம டிசைட் பண்ணணும். பவரில் என்ன நீங்கள் போட்டாலும் ஈக்குவல் டு 1 வரும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 வரதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ பவருக்கு வந்து நமக்கு மேலே இருக்கக்கூடியது d2 minus d1க்கு வந்து எந்த வேல்யூவும் நம்ம சொல்ல முடியாது. அப்போ d2 minus d1 இல்லை அப்படின்னு நீங்கள் அசீவ் பண்ணணும். அப்படின்னா என்ன மீனிங்? நம்பர் ஆஃப் டிஸ்அக்ரியிங் பொசிஷன்ஸ் இல்லை அப்படின்னு அசீவ் பண்ணணும். அப்போ 1க்கு இந்த மாதிரி தான் பவரில் d2 minus d1 less than or equal to 0 போட்டால் இப்படி வேல்யூ வரும். d2 minus d1 greater than or equal to 0 போட்டால் இப்படி ஒரு வேல்யூ வரும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ எது போட்டாலும் 1க்கு பவரில் போடும்போது ஈக்குவல் டு 1 தான் வரும். அப்போ d2 minus d1க்கு ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட் பொசிஷன்ஸ் இல்லை அப்படின்னு என்ன சொல்லலாம்? டிங்கிற வேல்யூவே இல்லை. d is equal to 0. நம்பர் ஆஃப் டிஸ்அக்ரிங் பொசிஷன்ஸ் இல்லை அப்படின்னா d is equal to 0.
அப்போ d is equal to 0ன்னு அந்த ஃபார்முலாவை நான் எழுதியிருக்கேன். ஃபார்முலாவை எழுதும்போது நமக்கு அந்த ஒரு வேல்யூ வரும், அதை எழுதி. ஸோ இதையும் நீங்கள் கட்டாயமாக படிக்கணும். ஸோ இது எழுதும்போது தியரத்தில் உள்ள அந்த பிகினிங்கில் உள்ள எல்லா ப்ரூஃபையும் அப்படியே நீங்கள் எழுதணும். பி பார்ட்டுக்கு மட்டும் நான் நோட்டில் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி பி பார்ட்டை எழுதி ப்ராப்ளத்தை கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.